தமிழகத்தில் அரசியல் கட்சி நிர்வாகிகள் யாரும் அரசு பள்ளிகளுக்குள் நுழைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் இந்த உத்தரவை முற்றிலும் மீறும் வகையில் திருவிடைமருதூர் அருகே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆய்வு நடத்தியுள்ள சம்பவம் கல்வித்துறையிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருமலை ராஜாபுரம் ஊராட்சியில் அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் உள்ள கழிவறைகள் மிகவும் பழுதடைந்து மாணவர்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலையில் இருப்பதாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவிடைமருதூர் மத்திய கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரத்னவேல் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் அந்த அரசு பள்ளிக்கு நேரில் சென்றனர். அமைச்சரின் தடையையும் மீறி பள்ளி வளாகத்திற்குள் சென்ற அவர்கள் பழுதடைந்த கழிவறைகளை ஆய்வு செய்தனர். அது மட்டுமின்றி திருவிடைமருதூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூவேந்தனை உடனடியாக பள்ளிக்கு வரவழைத்தனர். அவரிடம் கழிவறைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என தாவேகா நிர்வாகிகள் உத்தரவு போடும் பாணியில் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பள்ளிக்குள் நுழைந்து ஆய்வு நடத்தியது மட்டும் இன்றி தாங்கள் ஆய்வு செய்த புகைப்படங்கள் தாவேகா நிர்வாகிகள் தங்களது வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்துள்ளனர். இது அரசு துறை அதிகாரிகளுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சியினர் பள்ளி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகளின் இந்த செயல்பாடு அமைச்சரின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அதிகாரிகளை பள்ளிக்கு வரவழைத்து தாவேகாவினர் ஆய்வு நடத்திய சம்பவம் திருவிடைமருதூர் பகுதியில் தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.